மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்வதாகவும் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் தெரிவிப்போம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கடத்தியவரை இன்றைக்கு போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்களுக்கும் இவர்களுக்கு என்ன தொடர் என்பதை முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இதுவரை அளிக்கவே இல்லை. தேமுதிகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. பாமகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களை அழைத்து நிச்சயமாக அதை தெரிவிப்போம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதுல திமுக வாக்களிச்சா அது வீண் தான். ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டாங்க 5 ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற நடவடிக்கையை நாடாளுமன்றத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல, எந்த அழுத்தம் மத்தியில் கொடுக்கல. அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? திமுக பொதுச் செயலாளர் அந்த பேட்டியில கொடுக்கும்போது சிஏ சட்டத்தால் இஸ்லாமிய பாதிக்கப்பட மாட்டால் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆக அவங்களாம் இரட்டை நிலை எடுக்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.